ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வி புக். இன்றைய தமிழ் வகுப்புல மரபு தொடர் பொருளறிதல், ஓமை தொடர் பொருளறிதல், பலமொழி பொருளறிதல் தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். சோ இந்த பகுதியில நம்ம ஒரு 125 தொடர்களும் அதற்கான பொருளையும் பார்க்க போறோம். இந்த 125 தொடர்களும் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்டது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில ஸ்கூல் புக்ல இருக்கிறதும் சேர்த்துதான் கவர் ஆயிருக்கும். சோ இந்த 125 தொடர்கள் அதற்கான பொருள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். முதல் தொடர் மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா தடையின்றி மிகுதியாக அப்படின்னு அர்த்தம். இப்ப ஒரு மடையை திறந்து விட்டால் அந்த நீரானது எப்படி தடையில்லாமல் அதிக அளவு வெளியேறுமோ அதுதான் இந்த இடத்துல தடையின்றி மிகுதியாக அப்படின்றாங்க. இப்ப மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னா தடையின்றி மிகுதியாக அப்படின்னு அர்த்தம். இந்த திருவிழாக்கள்லாம் மக்கள் கூட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா மடை திறந்த வெள்ளம் போல இருக்கும். ஏன்னா மக்கள் அலைப்பறித்து கொண்டு போவார்கள். சோ அந்த அளவுக்கு தடை இல்லாமல் மிகுதியாக செல்வார்கள் அந்த வழிகளிலே அப்படிம்பாங்க. அடுத்தது உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படை தன்மை அப்படிங்கறதா பொருள். அதாவது உள்ளங்கை நெல்லிக்கனினா உங்களுடைய கையில ஒரு நெல்லிக்கனி இருக்கு அப்படின்னா அந்த நெல்லிக்கனியை உங்களால தெளிவா பார்க்க முடியும். சோ அதை பற்றி அனைத்தும் தெரிந்திருக்கும். ஓகேங்களா? சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அந்த கனியை பற்றி வெளிப்படைத்தன்மை, அந்த கனி எப்படிப்பட்டது, நல்லா இருக்கா, அழுகி இருக்கா, சோ அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கும். அப்ப நம்ம கையில இருக்கக்கூடிய நெல்லிக்கனி எப்படி வெளிப்படைத்தன்மை கொண்டதாக இருக்கிறதோ அப்படின்றதுதான் இந்த தொடருக்கான பொருள். அடுத்தது பசுமரத்து ஆணி போல அப்படின்னா எளிதில் மனதில் பதிதல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பசு மரத்துல நம்ம போய் ஒரு ஆணி அடிச்சோம்னா எளிமையா நம்மளால அடிச்சிட முடியும். அதுவே ரொம்ப வருஷங்கள், ஒரு 100 வருஷம் 150 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு மரத்துல நம்ம போய் அடிச்சோம்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ அப்ப பசு மரத்துல நம்ம ஆணி அடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எளிதாக அந்த மரத்துல ஆணியை அடிக்க முடியும். அப்ப எளிதில் மனதில் பதித்தலைத்தான் பசுமரத்து ஆணி போல அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற செயல் அப்படின்னு பொருள். அப்போ இதுல விழல் அப்படின்னா என்னன்னா விவசாயத்திற்கு உதவாத நிலம் அப்படின்னு சொல்லலாம். இல்லனா வளம் இல்லாத ஒரு நிலம் அப்படின்னு சொல்லலாம். சோ ஒரு வளம் இல்லாத நிலத்துல போய் எதுவுமே விளையாத ஒரு நிலத்துல போய் நம்ம தண்ணீர் பாய்ச்சறோம் அப்படின்னா அது என்னது, ஒரு பயனற்ற செயல் அப்படிம்போம். அதுதான் விழலுக்கு இறைத்த நீர் போல. தேவையில்லாத இடத்துல நம்ம தண்ணீர் பாய்ச்சறோம், வளமே இல்லாத ஒரு இடத்துல தண்ணீர் பாய்ச்சறோம் அப்படின்னா அதனால எந்த ஒரு பயனுமே நம்மளுக்கு கிடைக்க போறது இல்லை. அப்ப அது பயனற்ற செயல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா ஒற்றுமையின்மைன்னு பொருள். அதாவது ஒரு நெல்லிக்காய் மூட்டைய பிரிச்சு கீழே கொட்டணும் அப்படின்னா நெல்லிக்காய் என்ன பண்ணும், 4 திசைகளிலும் பறந்து ஓடும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஒற்றுமை இல்லாமல் அங்கொன்னு இங்கொன்னு ஓடக்கூடியது. சோ அதுதான் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது சித்திர பதுமை போல அப்படின்னா இதுல பதுமை அப்படின்னா என்னன்னு தெரியணும். பதுமை அப்படின்னா திருமகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சித்திரம்னா என்னது, ஓவியம். அப்போ ஒரு திருமகளுடைய ஓவியமானது எப்படி இருக்கும், அழகானதாக இருக்கும். அதுதான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. சித்திர பதுமை போல இருக்கிறது அப்படின்னாங்கன்னா அழகாக இருக்கிறது அப்படின்னு பொருள். சிவபூஜையில் கரடி போல அப்படின்னா சிவபூஜையில தேவையில்லாம ஒருத்தவங்க உள்ள நுழையிற மாதிரி அப்படின்னும். அப்ப தேவையற்ற வரவு அப்படிங்கறதுதான் சிவபூஜையில் கரடி போலன்னு குறிப்பிடுவாங்க. கிணறு விட்டு பூதம் கிளம்பியது போல அப்படின்னா ஒரு எதிர்பாராத நிகழ்வு அப்படின்றோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மனுஷன் சாதாரணமான ஒரு செயல் கிணறு வெட்ட ஆரம்பிக்கிறான். சோ நம்ம ஒரு சாதாரணமான செயல்னு நினைச்சு ஆரம்பிப்போம். ஆனா அந்த செயல்னால நம்ம எதிர்பார்க்காத பல தீய விளைவுகளோ பழியோ நம்மளுக்கு வரும். சோ அதுதான் நம்ம கிணறு வெட்ட போனோம், சாதாரணமா ஒரு செயலை செய்ய போனோம், ஆனா அது நம்மளுக்கு பாதகமாக முடிந்து விட்டது அப்படிங்கறதுதான் எதிர்பாராமல் அது நமக்கு தீமை கொடுத்து விட்டது அப்படின்றது. சோ அதுதான். அப்ப பூதம் நம்ம சாதாரணமா கிணறு வெட்ட போனோம், ஆனா அங்க இருந்து என்ன வந்துருச்சு, பூதம் கிளம்பிருச்சு அப்படின்ற மாதிரி. அப்போ எதிர்பாராத நிகழ்வு அப்படின்னு அர்த்தம். காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல அப்படின்றாங்க. இதற்கான பொருள் தற்செயல் நிகழ்வு. அது என்ன தற்செயல் நிகழ்வு அப்படின்னா ஒரு பனைமரத்துல போய் நல்ல பனம்பழம் பழுத்து இருக்கு. சோ அந்த நேரத்துல காக்கை போய் உட்கார்ந்துச்சு அப்படின்னா அந்த பனம்பழம் ஆல்ரெடி பழுத்ததுனால அது பண்ண என்ன பண்ணும், டக்குன்னு கீழே விழுந்துரும். அது தற்செயலா நடக்கக்கூடிய ஒரு செயல் தான். அது பழுத்ததுனாலதான் விழுது. காக்கை போய் தள்ளி விடுறதுனால இல்ல. ஓகேங்களா? சோ அப்ப நார்மலா ஒரு சின்ன ஃபோர்ஸ் அங்க இருக்கும் பொழுது அந்த பனம்பழமானது கீழே வரும். அப்ப தற்செயலான நிகழ்வு. உடலும் உயிரும் போல அப்படின்னா நம்மளுடைய உடல்ல எப்படி உயிர் ஒன்றி இருக்கிறதோ நெருக்கமாக இருக்கிறதோ அப்படின்னு பொருள். அப்ப ஒற்றுமை அல்லது நெருக்கம் அப்படிங்கறத குறிப்பிடுவதற்காக இந்த தொடரை பயன்படுத்துவார்கள். அடுத்தது கிணற்று தவளை போல. இது ரொம்பவே முக்கியமான ஒரு தொடர் அப்படின்னு சொல்லலாம்.
ஏன்னா இந்த காலகட்ட பிள்ளைகளானவர்கள் வெளியில போய் இந்த வெளி உலகத்தை கத்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே முடங்கிருவாங்க. பெண்களுக்கு கல்வி இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்த காலங்கள்லாம் உண்டு. அப்ப அறியாமையில் அவர்கள் மூழ்கி இருப்பார்கள். வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாது. சோ அதை குறிப்பிடுவதற்காக தான் கிணற்று தவளை போல அப்படிம்பாங்க. ஏன்னா ஒரு தவளை கிணற்றுக்குள்ள இருக்குன்னா அந்த கிணத்துல இருக்கிற விஷயம் மட்டும்தான் அதுக்கு தெரியும். வெளியில என்ன நடக்குது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. சோ அப்ப அறியாததாக இருக்கும் அப்படின்றது. அடுத்தது, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்னா எதிர்பாராத பயன் அப்படின்னு பொருள். அதாவது நம்ம ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதுக்கு நம்ம நினைக்கிறத விட ஒரு பெரிய விஷயம் அதுவா வந்து நடந்துச்சு அப்படிங்கும் பொழுது அது எதிர்பாராத பயன் அப்படின்னு சொல்லுவோம். அப்பதான் பழம் நழுவி பாலில் விழுந்தது போலன்னு சொல்லுவாங்க. ஆலையில் அகப்பட்ட கரும்பு போல அப்படின்னா துன்பம்னு பொருள். அது என்ன துன்பம்? ஆலையில அந்த கரும்பை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மெஷின்குள்ள விட்டு பிழிவாங்க. அப்ப அந்த கரும்பு அந்த தண்டுக்கு வருத்தம் இருக்கும்ல, துன்பம் நேரும்ல. சோ அதான் அது கரும்பு எப்படி அந்த ஆலையில் பிழியப்படுகிறதோ அது போல நம்ம பிழியப்படுறோங்கும் போதுதான் இந்த தொடரை பயன்படுத்துவாங்க. ஆலையில் அகப்பட்ட கரும்பு போல அப்படின்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம். குரங்கு கையில் அகப்பட்ட பூமாலை போல அப்படின்னா நாசம் அப்படின்னு பொருள். ஏன்னா குரங்கு கையில பூமாலையை கொடுத்தா அது என்ன போட்டு அழகு பார்க்கவா போகுது, பிச்சு போட்டுரும். அப்ப நாசம் பண்ணிடும் அப்படின்றாங்க. செவிடன் காதில் ஊதிய சங்கு போல அப்படின்னா பயனின்மைன்னு பொருள். அது என்ன செவிடங்காதுல ஊதிய சங்கு அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம், அவனுக்கு காது கேட்காதுன்னு தெரியாமலே நம்ம பாட்டுக்கு சொன்னோம்னா அதனால ஏதாவது ஒரு பயன் கிடைக்க போதானா? கிடையாது. பிகாஸ் அவனுக்கு காதே கேட்காது. அப்ப போய் நம்ம சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்ல. சோ அதான் அப்போ செவிடன் காதில் ஊதிய சங்கு போல அப்படின்னா அதனால் எந்த ஒரு பயனும் நம்மளுக்கு விளையாது. அதுதான் பயன் இன்மை அப்படிம்பாங்க. அதுதான் பயனின்மை. அடுத்தது, நகமும் சதையும் போல அப்படின்னாலும் ஒற்றுமை, இணை பிரியாமை, நெருக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நகமும் சதையும் எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுதான். தோன்றி மறையும் வானவில் போல அப்படின்னா நிலையற்றது அப்படின்னு பொருள். ஏன்னா வானவில் ஆனது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தோன்றி அழகாக காட்சி அளிக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிடும், மறைஞ்சு போயிடும். அப்ப நிலையானது கிடையாது வானவில். வானவில் அப்படிங்கிறது ஒரு நிலையற்ற ஒரு இது. சோ அதான் வானவில் மாதிரி தோன்றி மறைஞ்சிருச்சு அப்படிங்கும் பொழுது இந்த தொடரை பயன்படுத்துவாங்க. அடுத்தது, நான் அருந்த வில் போல. சோ வில்லுல நான் அருந்துருச்சு. நான் அப்படின்னா இப்படி ஒரு வில் இருக்குன்னா அதுல கட்டி இருக்கக்கூடிய அந்த கயிறை தான் நான்னு சொல்லுவோம். இப்ப இந்த கயிறு அறுத்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது எதுக்குமே பயன்படாது. உங்களால என்ன பண்ண முடியாது, அம்பு எய்ய முடியாது. சோ அதான் அப்ப நான் அருந்த வில் போல அப்படின்னா பயன் இல்லாதது. ஏன்னா நான் அருந்த வில்லை நாம் பயன்படுத்த முடியாது. அப்ப பயன் இல்லாதது. நீருக்குள் பாசி போல அப்படின்னா நட்பு அப்படின்னு பொருள். தாயை போல பிள்ளை அப்படின்னா தொடர்பு படுத்தி காட்டுறாங்க. அப்ப தாய் மாதிரிதானே பிள்ளை இருக்கும். அப்ப தாய்க்கு பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை சொல்கிறார்கள். அதனால இது தொடர்பு. நிலவும் வானமும் வானம் போல அப்படின்னா வானத்துல என்ன தோன்றும், நிலவு தோன்றும். அப்ப வானமும் நிலவும் ஒன்றாக எப்பவுமே ஒற்றுமையாக இருக்கும் அப்படின்றாங்க. அதான். அடுத்தது, புளியம்பழமும் தோடு போல அப்படின்றாங்க. அப்ப புளியம்பழம் அந்த தோடோட ஒட்டிக்கிட்டு தானே இருக்கும். சோ அதுவும் ஒற்றுமை அப்படின்றாங்க. இரும்பை கண்ட காந்தம் போல. இப்போ ஒரு காந்தத்துக்கிட்ட போய் ஒரு இரும்பை வைத்தோம்னா அந்த காந்தம் என்ன பண்ணும், இரும்பை கவரும். சோ அது கவர்ச்சி அப்படின்னு பொருள். ஓகேங்களா? அப்ப ஏதாவது ஒரு கவர்ச்சி எடுக்கும் பொழுது இரும்பை கண்ட காந்தம் போல பாரு ஒட்டிக்கிட்டான் அப்படிம்போம். சோ அதான். அடுத்தது, உமையும் சிவனும் போல அப்படின்றாங்க. உமை அப்படின்னா பார்வதி தேவியை, உமையாளை குறிப்பிடுகிறார்கள். சோ அப்ப சிவனுக்கு பாதியாக இருக்கக்கூடிய அந்த உமையாள் தேவி எப்படி நெருங்கி ஒற்றுமையாக இருப்பார்களோ அந்த மாதிரி சொல்றாங்க. அப்ப நெருக்கம் அல்லது நட்பு அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது 25வது, கண் கிட்ட பின் சூரிய நமஸ்காரம் போல அப்படின்னா தாமதம் அப்படின்னு பொருள். அதாவது நம்ம ஒரு செயலை செய்ய வேண்டிய நேரத்துல செஞ்சு முடிக்கணும். அந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா போய் அதற்கான சொல்யூஷனை நம்ம போட்டோம்னா அது வேஸ்ட். ஓகேங்களா? சோதான் அப்ப எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டிய சமயத்தில் செய்து முடிக்க வேண்டும் அப்படின்றாங்க. அடுத்தது, பசுந்தோல் போர்த்திய புலி போல அப்படின்றாங்க. பசுத்தோல் போர்த்திய புலி போல அப்படின்னா ஏமாத்துறது. சோதான் ஏமாற்றுதல் அப்படின்னு பொருள். வெந்த புண்ணில் வேல் சொருகியது போல். ஓகேங்களா? வெந்த புண்ணில் வேல் சொருகியது போல அப்படின்னா வருத்தம். ஏன்னா ஆல்ரெடி அவன் காயப்பட்டு இருப்பான். சோ அந்த காயத்துல போய் ஒரு வேலை வச்சு குத்துனா எப்படி இருக்கும், இன்னும் நல்லா ஆறாத துயரம் போல இருக்கும். சோ அதான் வருத்தம் அல்லது ஆறாத துயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேம்பும் அரசும் போல அப்படின்னா ஒற்றுமை அப்படின்னு பொருள். காய்ந்த மாடு கம்பன் கொல்லையில் மேய்ந்தார் போல அப்படின்னா இப்ப நல்ல பசியோடு இருக்கு ஒரு மாடு, எதுவுமே கிடைக்கல, காஞ்சு போய் இருக்குது. இப்ப அந்த மாட்டை அவுத்து விட்டா என்ன பண்ணும்,
கிடைக்கிற பக்கம் இருக்கிறது எல்லாத்தையும் என்ன கொல்ல அதெல்லாம் பார்க்காது. போய் என்ன பண்ணிடும், மேய்ஞ்சிரும். சோ அதான் அது விரைவாக வேகமாக போய் அந்த புற்களை அங்க இருக்கக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ளும். சோ அதான் அப்ப காய்ந்த மாடு கம்பன் கொல்லையில் மேய்ந்தது போல அப்படின்னா, காஞ்சு போய் இருக்கும் பொழுது ஒரு சோறு கிடைச்சிச்சுன்னா எப்படி வேகமா திம்போம், அந்த மாதிரி அதை குறிப்பிடுறாங்க. அடுத்தது மரமேற்றின வண்டி போல அப்படின்றாங்க. ஒரு வண்டியில மரங்களை எல்லாம் ஏத்துறோம் அப்படின்னா அந்த வண்டியானது என்ன ஆயிடும், பாரம் அதிகமாயிடும். சோ அதான் சுமை பாரம் அப்படிங்கறத குறிப்பிடுவதற்காக மரமேற்றின வண்டி எப்படி பாரமாக இருக்குமோ அது போல நம்மளுடைய மனது பாரமா இருக்கு அப்படின்னு குறிப்பிடும் போது இந்த தொடரை பயன்படுத்துவாங்க. அடுத்தது சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தது போல அப்படின்னா, வேண்டாத செயல் அப்படின்னு பொருள். வேண்டாத வேலை, அதாவது அது பாட்டுக்கு அமைதியா இருந்திருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். ஆனா நம்ம போய் ஏதாவது உரண்டு இழுத்து அது நம்மளுக்கே பாதகமா முடிஞ்சிடும். அப்ப இது வேண்டாத வேலை அப்படிங்கறதா இந்த சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தது போல அப்படிங்கிறது. மேகம் கண்ட மயில் போல அப்படின்னா, கார் மேகத்தை கண்ட அந்த மயிலானது என்ன பண்ணும், ஆனந்தத்துல தோகையை விரிச்சு ஆட ஆரம்பிக்கும். சோ அப்ப மகிழ்ச்சி அப்படின்னு பொருள். ஓகேங்களா? அப்ப மேகம் கண்ட மயில் போல அப்படின்னா, கார் மேகத்தை பார்த்தவுடன் அந்த மயிலானது எப்படி இன்புற்று தன்னுடைய தோகையை விரித்து ஆடுமோ அது போல அப்படின்றாங்க. அப்ப இன்பம், மகிழ்ச்சி, ஆனந்தம் அப்படின்னு பொருள். கடன்பட்டார் நெஞ்சம் போல, கடன்பட்டவர்கள் அந்த கடனை அடைக்க வேண்டும் வருத்தம் கொண்டுகிட்டே இருப்பாங்க, எப்ப அடைச்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லி. சோதான் அப்ப கடன்பட்டார் நெஞ்சம் போல அப்படின்னா வருத்தம் அப்படின்னு அர்த்தம். ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்தது போல அப்படின்றாங்க. இப்போ ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்தல் அப்படின்னா, மீசை அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு விஷயம். ஆனா ஒரு நாள் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஆசைப்பட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அது வளர்றதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும். அப்படிதான். சோ அப்படிங்கும் பொழுது அது தேவையில்லாது. ஒரு நாள் அந்த சிற்றின்பத்திற்காக ஆசைப்பட்டு செய்யக்கூடிய செயலைத்தான் வீண் செயல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் ஒரு நாள் கூத்துக்கு மீசை எடுத்தது போல அப்படிம்பாங்க. அடுத்தது சூரியனை கண்ட பனி போல. இந்த குளிர்காலத்துல எல்லாம் அந்த பனி பொழியும் பொழுதுலாம் நீங்க இதை பார்த்திருக்கலாம். காலை நேரத்துல அந்த சூரியன் மேல வரும் பொழுது அந்த புல்கள் மேல இருக்கக்கூடிய அந்த பனித்துளி எல்லாம் அப்படியே உருகி நீரா அப்படியே மறைஞ்சிரும். சோ அதான் அப்போ சூரியனை கண்ட பனி போல அப்படின்னா விலகுதல் அப்படின்னு அர்த்தம். சூரியன் வரதை பார்த்த உடனே அந்த பனியானது என்ன ஆயிடும், விலகிரும், நீராக மாறி நீர்த்துளியா கீழே மண்ணுல உறிஞ்சப்பட்டுரும். ஓகேங்களா? அதான் நீரும் நெருப்பும் போல அப்படின்னா விலகுதல். அடுத்தது இஞ்சி தின்ற குரங்கை போல அப்படின்னா இது ரொம்பவே முக்கியமானது, விழித்தல் அப்படின்னு பொருள். ஏன்னா இஞ்சியை குரங்கு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணும், டக்குன்னு ஒரு மாதிரி அந்த காரத்தை இது பண்ண முடியாம அப்படியே திருதுன்னு முழிக்கும் பாருங்க. அதான் சோ அதான் இஞ்சி தின்ற குரங்கை போல அப்படின்னா விழிப்பு. அதாவது நம்ம நார்மலா இருப்போம், ஆனா அந்த காரம் ஏறினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், விழிச்சிருவோம். அதான் அடியற்ற மரம் போல அப்படின்னா வீழ்தல் அப்படின்னு பொருள். ஒரு மரத்துக்கு அடி அந்த வேர் இருந்துச்சுன்னாதான் அந்த மரத்தை தாங்கி பிடிக்கும். சோ அந்த அடி மரமே இல்லை அப்படின்னா அந்த மரமானது என்ன பண்ணிடும், கீழே விழுந்துரும். காட்டு தீ போல அப்படின்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். வேகமாக பரவுதலைத்தான் காட்டு தீ போல அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா காட்டு தீ எப்படி இருக்கும், வேகமா பரவிடும். ஒரு சின்ன ஃபயர் தான், பட் கொஞ்ச நேரத்துல எல்லா இடத்துலயும் பரவிடும். சோ அந்த மாதிரி காட்டு தீ போல அப்படின்னா விரைவு, வேகம் அப்படின்னு பொருள். குளிக்க போய் சேற்றை பூசிக்கொண்டு வருவது போல அப்படின்னா குறும்புகளில் ஈடுபடுவது அப்படின்றது பொருள். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், குளிக்கிறதுக்காக போவோம், ஆனா அங்க போய் விளையாண்டுட்டு குறும்பு பண்ணிக்கிட்டு சேத்தெல்லாம் மண்ணெல்லாம் பூசிக்கிட்டு வருது. சோ அதான் குறும்புகளில் ஈடுபடுவதால் குளிக்க போய் சேற்றை பூசிக்கொண்டு வருவது போலன்னு சொல்லுவாங்க. உமைக்குற்றி கை சலித்தது போல அப்படின்னா, இப்ப நெல் குத்துனீங்கன்னா கை வலிக்குமா வலிக்காதா, வலிக்கும்ல. சோ அதான் அப்ப வருத்தம். சோ அதுதான் உமைக்குற்றி கை சலித்தது போல அப்படின்னா வருத்தத்தை குறிப்பிடுவது. கண்ணில்லாதான் கண் பெற்று இழந்தது போல அப்படின்றாங்க. கண் இல்லாதவன் கண்ணை பெற்று இழந்தது போல. அப்போ கண் இல்லாதவனுக்கு திடீர்னு கண் பார்வை கிடைச்சிட்டு மறுபடியும் அதை இழந்துட்டா அவனுக்கு எப்படி இருக்கும், ஒரு தவிப்பு, மறுபடியும் அது கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதான் அப்ப கண் இல்லாதவன் கண் பெற்று இழந்தது போல அப்படின்னா தவிப்பு அப்படின்னு பொருள். கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடி புகுந்தது போல அப்படின்னா அத்துமீறல். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? இது ஏன் சொல்றாங்கன்னா, உண்மையா பாம்புக்கு புத்து கட்ட தெரியுமா அப்படின்னா பாம்பு எந்த ஒரு புத்தையும் கட்டாது. ஆனா கரையான் கட்டி வச்சிருக்க புத்துலதான் என்ன பண்ணும் பாம்பு, கரையானுடைய கோட்டைக்குள்ள இது அத்துமீறி போய் வசிக்க ஆரம்பிச்சிடும். சோ அதுதான் கரையான் புற்றெடுக்க கருணாகம் குடி புகுந்தது போல அப்படின்னா கரையானுடைய வீடுல போய் நாகப்பாம்பு அத்துமீறி அதோடைய இது நிரூபிக்கும். அதுதான் மழைக்கானா பயிர் போல அப்படின்னா பயிர்களுக்கு மழை பெய்யல அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த பயிரெல்லாம் வாடி போயிருக்கும். சோ அதான் மழைக்கானா பயிர் போல அப்படின்னா வாடுதல் அப்படின்னு பொருள். அடுத்தது புற்றீசல் போல அப்படின்னா புற்றிலிருந்து அந்த ஈசல் பெருகிரும் அப்படிம்பாங்க. அதான் ஈசல் நீங்க எல்லாம் வரும் பொழுது பாத்தீங்கன்னா நிறைய கூட்டமா தான் வரும்.
வந்த கூட்டமா இருக்கும், இல்லைன்னா ஒண்ணு ஒண்ணு கூட இருக்காது. சோ அதான். சோ அப்ப புற்றீசல் போல அப்படின்னா புற்றீசல் வந்து பெருகுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஊசியும் நூலும் போல அப்படின்னா நெருக்கம். சித்திர பதுமை போல நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், அழகு. ஓகேங்களா? அடுத்தது பெட்டி பாம்பு போல, இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்திருப்போம். பெட்டி பாம்பு போல அடங்கி இருக்கிறான் பாரு, ஒரு பெட்டிக்குள்ள பாம்பு எப்படி அடங்கி இருக்குமோ அது மாதிரி இருக்கான் பாரு அப்படிம்போம். அதான். அடுத்தது அத்தி பூத்தார் போல அப்படின்னா அரிய செயல். அத்தி எப்பயாவது தான் பூக்கும், அதான் அத்தி பூத்தார் போலன்னா ஒரு அரிய செயல், எப்பவாவது நிகழும். ஓகேங்களா? பாம்பின் வாய் தேரை போல அப்படின்னா ஒரு தேரை, தவளை மாதிரி இருக்கக்கூடியதுதான் ஒரு தேரை, தேரைன்னு சொல்லக்கூடியது. அந்த தேரை வந்து பாம்போட வாயில மாட்டிக்கிச்சுன்னா என்னதான், அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. அப்ப அதால என்ன பண்ண முடியாது, மீண்டு வர முடியாது. அதான் மீளாமை அப்படின்றாங்க. அப்ப பாம்பின் வாய் தேரை போல அப்படின்னா பாம்பனுடைய வாய்க்குள்ள மாட்டின அந்த தேரையானது மீண்டு வர முடியாது. அதான் மீளாமை. அடுத்தது சர்க்கரை பந்தலில் தேன்மழை பொழிந்தது போல அப்படின்னா மிக்க மகிழ்ச்சி. நம்ம சர்க்கரை தான் சாப்பிடணும்னு நினைப்போம், ஆனா தேனையை அடைச்சுன்னா அது என்னது, இன்னும் ஆனந்தம் அப்படின்றது. எள்ளில் எண்ணெய் போல அப்படின்னா மறைதல் அல்லது மறைவு அப்படின்னு பொருள். அது என்ன எள்ளில் எண்ணெய் போல அப்படின்னா எண்ணெயில இருந்து எள்ளை போட்டு ஆட்டி நம்ம எண்ணெய் எடுப்போம். சோ அதான். சோ அப்ப நல்லெண்ணெய் எப்படி எடுக்கிறோம், எள்ளுல இருந்து போட்டு ஆட்டிதான், எள்ளை போட்டு ஆட்டிதான் நல்லெண்ணெய் எடுக்கிறோம். சோ அப்படிங்கும் பொழுது அந்த எள்ளுக்குள்ளதான் அந்த எண்ணெயானது என்ன இருக்கு, மறைந்திருக்கிறது. எல்லா வித்துக்களிலும் எண்ணெய் அப்படிங்கிறது என்ன இருக்கும், மறைந்திருக்கும். அதை ஆட்டும் பொழுது அது பிரித்தெடுக்கப்படும். ஓகேங்களா? சோ அதான். அப்ப எள்ளில் எண்ணெய் போல அப்படின்னா எள்ளுக்குள்ள அந்த எண்ணெயானது எப்படி இருக்கும், மறைந்திருக்கும், வெளிப்படையா தெரியாது. கையில நீங்க எள்ளு எடுத்தா ஒட்டுதா, இல்ல. சோ அப்படிங்கும் பொழுது அந்த எள்ளுல என்ன இருக்குங்கிறது வெளிப்படையா நம்மளுக்கு தெரியாது, ஆனா அந்த எள்ளில் எண்ணெயானது மறைந்திருக்கும். பால்மனம் மாறாத குழந்தை போல அப்படின்னா வெகுளி அப்படின்னு பொருள். ஏன்னா ஒரு குழந்தை, பால்மனம் மாறாத குழந்தைனா ஒண்ணுமே தெரியாது, வெகுளியா இருக்கும், இந்த வெளி உலகம் தெரியாமல் இருக்கும். சாயம் போன சேலை போல அப்படின்னா மதிப்பற்றது. ஏன்னா சாயம் போன சேலையை கட்டுவோமா, கட்ட மாட்டோம், ஏன்னா மதிப்பு இருக்காது. இந்த உலகத்துல நீங்க அதை கட்டிட்டு போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்காது அப்படிம்போம். சோ ஒரு மதிப்பு இல்லாததான் சாயம் போன சேலை அப்படிங்கிறது. அடுத்தது குடத்திலிட்ட விளக்கு போல, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குன்றிலிட்ட விளக்கு வேற, குடத்திலிட்ட விளக்கு வேற, ரெண்டும் வெவ்வேறு. நீங்க ஒண்ணு நினைச்சிடாதீங்க. குடத்திலிட்ட விளக்கு அப்படின்னா இப்ப இப்படி ஒரு குடம் இருக்கு, இந்த குடத்துக்குள்ள நான் ஒரு விளக்கு வச்சேன்னா அது என்ன ஆகாது, வெளியில தெரியாது. இதோடைய ஒளியானது வெளியில தெரியாது, ஏன்னா குடத்துக்குள்ளேயே அகப்பட்டுருச்சு. அப்ப மறைந்திருத்தல் அப்படின்னு பொருள். பகலவனை கண்ட தாமரை போல அப்படின்னா மகிழ்ச்சி இல்லைன்னா நீங்குதல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அது என்ன பகலவனை கண்ட தாமரை போல அப்படின்னா காலையில அந்த சூரியன் உதிக்கும் பொழுதுதான் தாமரை மலரானது என்ன பண்ணும், ஆனந்தத்தோடு அதாவது வளர ஆரம்பிக்கும். அதுதான். அப்ப மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். மது உண்ட குரங்கு போல, மதுவை குடிச்சாலே என்னவா இருக்கும், மயக்கமா இருக்கும். அப்ப மது உண்ட குரங்கு போல அப்படின்னா மயக்கம் கொள்ளுதல். குட்டி போட்ட பூனை போல அப்படின்னா தவிப்பு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குட்டி போட்ட பூனை மாதிரி திரியிறான் பாரு அப்படின்னா தவிக்கிறது அப்படின்னு அர்த்தம். பற்று மரமில்லா கொடி போல அப்படின்னா ஆதரவின்மை அல்லது துன்பம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? பற்று மரமில்லா கொடி போல, பற்றுவதற்கு ஒரு மரம் இல்லாத ஒரு கொடி போல அப்படின்னா அந்த கொடியை ஆதரிக்கிறதுக்கு ஒரு மரம் இல்லை அப்படிங்கும் பொழுது ஆதரவின்மை, இல்லைன்னா எதுவுமே நம்மள சப்போர்ட் பண்றதுக்கு இல்லைங்கிற அந்த வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. கோலை எடுத்தால் குரங்கு ஆடுவது போல அப்படின்னா ஒரு கோலை எடுத்தா, இந்த குழந்தைங்கிட்ட எல்லாம் சொல்லுவோம், கோல் எடுத்தா குரங்கு எப்படி ஆடும்பாரு அப்படின்னு. சோ அப்ப பயம். அப்ப குச்சி எடுத்தோம்னா குழந்தைங்க என்ன பண்ணுவோம், நடுங்க ஆரம்பிக்கும், அப்ப பயம். சோ அதான் கோலை எடுத்தால் குரங்கு, அந்த அவன் ஆட்டுபவன் சொல்ற மாதிரி அந்த குரங்கு எப்படி ஆடுகிறதோ அந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாரும் சொல்ல வச்சு கேட்பாங்க. அதான் கோலை எடுத்தால் குரங்கு ஆடுவது போல அப்படின்னா பயம், பயத்தினால அது செய்யக்கூடியது. திருடனை தேல் கொட்டியது போல அப்படின்னா தவிப்பு அப்படின்னு பொருள். ஏன்னா திருடன் ஒரு வீட்டுக்கு திருட போயிருக்கான், அந்த இடத்துல ஒரு தேல் அவனை கொட்டிடுச்சு, கத்தவும் முடியாது, கத்துனா சிக்கிக்குவான். அப்ப என்ன பண்ணுவான், கத்தவும் முடியாம, வலியும் தாங்க முடியாது, இந்தாண்ட கத்தவும் முடியாது, வெளியவும் நவர முடியாது. அப்ப தவிச்சு போயிருக்கிறது. அதான் ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல அப்படின்னா ஒரு நீர்நிலையோடைய ஆழம் என்னன்னு தெரியாம அதுல காலை விட்டுட்டோம் அப்படின்னா மூழ்கி கூட போயிடும். சோ அப்ப அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு திட்டமிட்டு நாம் செயல்பட வேண்டும். அப்ப திட்டமிடாமல், அதனை பற்றி தெரியாமல் திட்டமிடாமல் நம்ம அதுக்குள்ள காலை விட்டுட்டோம்னா இது பண்ண முடியாது. அதான் ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல அப்படின்னா திட்டமிடாமை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ எந்த ஒரு செயலி என்ன பண்றோம், எந்த அளவுக்கு டெப்த் இருக்கும் அப்படின்னு எந்த ஒரு திட்டமும் எந்த ஒரு பிளானும் இல்லாம காலை விட்டுறது. அதான் கண்ணை கட்டி காத்தில் விட்டது போல அப்படின்னா
துன்பம் அல்லது வேதனை அப்படின்னு பொருள். அது என்ன, கண்ணை கட்டி எதுவுமே தெரியாது, யாருமே இல்லாத ஒரு காட்டுல உங்களை போய் கண்ணை கட்டிட்டு போய் கொண்டு போய் காட்டுல விட்டு வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்றதுன்னே தெரியாது. சோ துன்பம் நிறைந்திருக்கும் அப்படின்றாங்க. சிதறிய முத்து போல அப்படின்னா பயனற்றது அப்படின்னு பொருள். அனடைப்பட்ட புழுவை போல அப்படின்னா துன்பம் வேதனை தான். ஏன்னா ஒரு புழு ஒரு நெருப்புல பட்டுருச்சுன்னா எப்படி துடி துடிக்கும், அதுதான். சோ அப்ப துன்பம் வேதனை. அன்றளர்ந்த மலர் போல அப்படின்னா அன்று அலர்ந்த அப்படின்னு அர்த்தம். அதாவது அன்னைக்கு பூத்த பூ மாதிரி இருக்கிறதுனா புத்துணர்வு அப்படின்னு பொருள். ஓகேங்களா. கீரியும் பாம்பு போல அப்படின்னா பகை அப்படிங்கிறது பொருள். இடி விழுந்த மரம் போல அப்படின்னா வேதனை. ஏன்னா ஒரு மரத்து மேல இடி விழுந்துச்சுன்னா அந்த மரத்துக்கு அதோடைய வாழ்க்கையே முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அது என்ன பண்ணாது, தளிர் விடாது. சோ அது அப்ப அது வேதனை அப்படின்னு அர்த்தம். கயிறற்ற பட்டம் போல அப்படின்னா தவிப்பு அல்லது வருத்தம். ஏன்னா ஒரு கயிறு இருந்தாதான் அந்த பட்டம் சரியான பாதையில செல்லும். சோ அப்ப கயிறே இல்லைன்னா எங்க போறதுன்னு தெரியாம தவிக்கும். ஓகேங்களா. சோ அதான் தவிப்பு வருத்தம். கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தது போல அப்படின்னா ஏமாற்றுதல் அப்படின்னு பொருள். அது என்ன, கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைச்சது, எவனோ கடை வச்சிருப்பான், அவன் கடையில இருந்து ஒரு தேங்காய் எடுத்துட்டு போய் பிள்ளையாருக்கு நான் வேண்டிட்டு உடைச்சேன்னா காசு கொடுக்காம அவனை ஏமாத்தி அவனுடைய பொருளை, அவன் உழைப்பை நான் ஏமாற்றி எடுத்து போய் என்னுடைய செயலுக்காக பயன்படுத்துவதை தான் இவ்வாறு குறிப்பிடுவார்கள். அப்ப ஏமாற்றுதல் அப்படின்னு பொருள். சேற்றில் முளைத்த செந்தாமரை போல அப்படின்னா உயர்வு மேன்மை அப்படின்னு பொருள். சொன்னது சொல்லும் கிளிப்பிள்ளை போல அப்படின்னா நம்ம சொல்லக்கூடியதை திருப்பி சொல்லக்கூடியதுதான் கிளி. சோ அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்காது, அறிவு இல்லாமல் நாம் சொல்லுவதை அப்படியே திருப்பி சொல்லும். சோ அதான் அப்ப அறிவின்மை அப்படின்னு பொருள். இடியோசை கேட்ட நாகம் போல அப்படின்னா பயம் நடுங்குதல். ஏன்னா இடியோடைய ஓசை கேட்டால் நாகங்களுக்கு பயம் ஏற்படும் அப்படின்றாங்க. அடுத்தது நாய் பெற்ற தெங்கம்பழம். தெங்கம்பழம், தெங்கம்னா தேங்காய், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப நாய்க்கு ஒரு தேங்காய் கிடைக்குதுன்னா அதை உரிச்சு அதால ஏதாவது பண்ண முடியுமா, ஒண்ணும் கிடையாது. சோ அப்ப அதுக்கு பயன் இல்லாதது, தேங்காய் அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நாய் பெற்ற தெங்கம்பழம் போல அப்படின்னா பயன் இல்லாதது, பயனின்மை அப்படின்னு அர்த்தம். காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல அப்படின்னா பயனின்மை. ஏன்னா இவன்ட்டு என்ன சொன்னாலும் ஒண்ணுமே கேட்காத மாதிரி இருக்கான் பாரு, காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரி இருக்கான் பாரு அப்படின்னா காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துனா செவிடாய் போயிடும், அதுக்கப்புறம் அந்த காது எதுக்குமே உதவாது. அப்ப பயன் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். சீரிய நாகம் போல, எப்ப இந்த நாகப்பாம்பு சீரும், அதுக்கு கோவம் வரும்போது பாம்பு சீரும். சோ அப்படிங்கும் பொழுது சீரிய நாகம் போல அப்படின்னா கோபம் அப்படின்னு பொருள். முக்காலம் உணர்ந்த முனிவர் போல அப்படின்னா அறிதல் அப்படின்னு பொருள். முக்காலம் உணர்ந்த முனிவர் அப்படின்னா காலத்தை வென்றவர்கள். அதாவது முன்னாடி என்ன நடந்துச்சு, எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு, எல்லாத்தையும் அறிந்திருக்கக்கூடிய அந்த ஞானி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்கள் அப்படின்னு பொருள். ஓகேங்களா. அதான் கடலில் கரைத்த பெருங்காயம் போல அப்படின்னா கடல்ல பெருங்காயம் கரைச்சா என்னது, ஒண்ணுத்துக்கும் உதவாது. அப்ப பயனற்றது அப்படின்னு பொருள். கொல்லன் தெருவில் ஊசி விட்டுறது போல. நல்லா யோசிச்சு பாருங்க, கொல்லன் தெருவுல போய் நம்ம ஊசி வித்தனா அவனே எல்லாத்தையும் செய்வான். அப்படி இருக்கும்போது நம்ம அங்க போய் அவனுக்கிட்ட ஒரு பொருளை வித்தனா வாங்குவானா, வாங்க மாட்டான். அப்ப அதுவும் பயனில்லாதது அப்படின்னு பொருள். கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இது ஒரு குறளுடைய இறுதி அடி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கனி இருக்கும் பொழுது உங்ககிட்ட ஒரு பழமே இருக்கு, அப்ப பழம் இருக்கும்போது அந்த பழத்தை திங்காம போய் காய போய் சாப்பிடுறது அப்படிங்கிறது இனிமையான சொல் இருக்கும் பொழுது கடுமையான கடுஞ்சொற்களை பயன்படுத்துவதற்கு சமம் அப்படிம்பாங்க திருக்குறள்ல. இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர் தற்று. சோதான் இனிமையான சொற்கள் இருக்கும் பொழுது எதற்காக கடுஞ்சொற்களை பயன்படுத்துகிறீர்கள். எது மாதிரி, ஒரு பழம் உங்க கையில இருக்கும் பொழுது பழத்தை திங்காம போய் காய புடிச்சிட்டு திங்கிறீங்க பாரு, அந்த இது. ஓகேங்களா. சோ கடுஞ்சொல் பேசுதலைத்தான் இவ்வாறு குறிப்பிடுவார்கள். அடுத்தது சேற்றில் தோன்றிய செந்தாமரை போல. இது ஆல்ரெடி பார்த்தோம், உயர்வு இல்லைன்னா குடிபிறப்பின் மேன்மை அப்படின்றது பொருள். அடுத்தது பூவுடன் கூடி நாறு மணப்பது போல. ஒரு பூவை கட்டக்கூடிய அந்த நாறு சேர்ந்து என்ன பண்ணும், நாருக்குன்னு ஒரு மனம் இருக்காது. சோ அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு மாதிரிதான் இருக்கும். வாழை நாரை நீங்க காய வச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி இதா இருக்கும். ஆனா அதுவே அந்த பூவோட சேர்த்து கட்டினதுக்கு அப்புறம் அந்த நாரை எடுத்து மூந்து பாத்தீங்கன்னா அந்த பூவோடைய மனமானது சேர்ந்து இருக்கும். அப்போ அந்த பூ கிட்ட இருக்கக்கூடிய அந்த நல்ல மனமானது அந்த நாருக்கும் சேர்கிறது. அப்ப நல்லதை அடைதல் அப்படின்னு பொருள். நீர் மேல் எழுத்து போல அப்படின்னா நிலையற்ற தன்மை. ஏன்னா நீர் மேல எழுத முடியுமா, எழுதுனாதான் அது நிக்குமா, நிக்காது. இது இன்னும் சொல்ல போனா நான் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய பழமொழின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு செயலை செய்யறோம்னு சொல்லுவாங்க, ஆனா சொல்றதோட போயிரும். ஓடையில எழுதுற மாதிரி, அதாவது போற ஆத்துல எழுதி விட்ட மாதிரி அப்படிம்பாங்க. சோ அதான் நீர் மேல எழுதுறது போல அப்படின்னா போய்கிட்டு இருக்கக்கூடிய ஆத்துல நம்ம எழுதிட்டோம்னா அந்த ஆத்தோட அடிச்சுட்டு போயிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது நிலைக்காது.
அதான் நிலைத்தன்மை அற்றது அப்படின்னு அர்த்தம். உடலும் உயிரும் போல அப்படின்னா நட்பு, ஒற்றுமை, நெருக்கம், முன்னாடி பார்த்ததுதான். மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியது போல அப்படின்னா வீண் செயல். ஏன்னா மண் குதிரை நீர்ல இறங்கிருச்சு அப்படின்னா அது என்ன போயிடும், கரைஞ்சு போயிடும். அப்ப வீண் செயல் அப்படின்றாங்க. உடும்பு பிடி போல அப்படின்னா உறுதியாக பிடிக்கிறது தான் உடும்பு பிடி போல அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா ஒருத்தவங்க பிடிச்சப்போ உடும்பு பிடி மாதிரி பிடிச்சிட்டான் அப்படிமோ, அப்போ உறுதியாக பிடித்தல் அப்படிங்கறதான் உடும்பு பிடி போல அப்படிம்பாங்க. கல் மேல் எழுத்து போல அப்படின்னா உறுதி. ஏன்னா கல்லு மேல ஒரு இத வந்து நீங்க பொறிச்சு வைக்கிறீங்க அப்படின்னா அது அழியுமானா அழியாது. ஏன்னா நீங்க எழுதி வச்சீங்க, ஒரு ஸ்லேட்ல ஒரு பென்சில் வச்சு எழுதுறீங்கன்னா கூட அது அழிஞ்சு போயிடலாம். ஆனா கல்லு மேல செதுக்கிட்டீங்க அப்படின்னா, கல்லு மேல எழுதுறீங்கன்னா அது என்ன ஆகாது, உறுதியாக இருக்கும், அழியாது. அதான் ஊமை கண்ட கனவு போல. இது வந்து தவிப்பு அல்லது கூற இயலாமை. ஏன்னா ஊமை பெண் ஒருவளோ அல்லது ஊமை ஒருவனோ வந்து ஒரு கனவு கண்டிருக்கான் அப்படின்னா அவன் கண்ட கனவை அவனால சொல்ல முடியாது. சோ அப்ப அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த தவிப்பு இருக்கு பாருங்க, எளிதில் மத்தவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. சோ அதான் கூரை இயலாமை, தவிப்பு. உச்சந்தலையில் ஆணி அறைந்தது போல அப்படின்னாலும் உறுதி அப்படின்னு பொருள். ஓகேங்களா? ஏழை பெற்ற செல்வம் போல. ஒரு ஏழைக்கு திடீர்னு ஒரு பணம் கிடைச்சிச்சுன்னா அவனுக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதான் ஏழை பெற்ற செல்வம் போல அப்படின்னா இன்பம். ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை ஓட்டினார் போல அப்படின்னா, ஒரு ஊர்ல ஆல்ரெடி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த ஊருக்கு ஒண்ட வந்தவன் அந்த ஆல்ரெடி அந்த ஊருக்கு உரியவனை வந்து துரத்துனா எப்படி இருக்கும், அதான் சப்ப விரட்டுதல் அப்படின்னு அர்த்தம். ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை ஓட்டினார் போல அப்படின்னா ஒருத்தவங்களை துரத்துறது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது குட்டிச்சுவர் அப்படின்னா பயனற்று இருத்தல். அதுதான் வந்து குட்டிச்சுவர் போல இருக்காம ஒண்ணுத்துக்கும் உதவாது குட்டிச்சுவர் அப்படின்னு திட்டுவாங்கல்ல. சோதான் ஒண்ணுத்துக்கும் உதவாம பயனில்லாமல் இருப்பதனைத்தான் குட்டிச்சுவரும்பாங்க. அடுத்தது ஆகாய தாமரை. ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்கப்பட்டது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாய தாமரை. ஆகாய தாமரைன்னு ஒண்ணு இருக்கானா, ஆகாயத்துல தாமரை எல்லாம் எதுவும் தோன்றாது. இப்ப இல்லாத ஒன்று அப்படின்னு பொருள். ஓகேங்களா? முதலை கண்ணீர், இதுவும் நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். பாரு நல்ல முதல் எல்லாம் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பாரு முதலை கண்ணீர் வடிக்குது அப்படிம்போம். அதாவது பொய்யா அழுறதுதான் வந்து முதலை கண்ணீர் அப்படிம்பாங்க. அடுத்தது பஞ்சாய் பறைத்தல் அப்படின்னா அலைந்து திரிதல் அப்படின்னு பொருள். கொட்டி அளத்தல் அப்படின்னா மிகுதியாக பேசுதல். என்ன அளக்கிறான் பாரு அப்படிம்போம். சோ அதான் கொட்டி அளத்தல் அப்படின்னா மிகுதியாக பேசுதலைத்தான் கொட்டி அளத்தல்வாங்க. அவசர குடுக்கை, இது நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறீங்க. அவசர குடுக்கை அப்படின்னா எண்ணி துணியாதார்னு பொருள். அது என்ன எண்ணி துணியாதார் அப்படின்னா ஒரு செயலை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சிந்திக்காம செயல்படுவதுதான் வந்து அவசர குடுக்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அப்ப எண்ணி துணியாதார், இதுல வந்து எண்ணி துணியாதார்னு துணிந்து ஒரு செயலை செய்யாமல் இருப்பது அப்படின்னு பொருள் கொள்ளக்கூடாது. எண்ணி துணியாதார் அப்படின்னா என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத யோசிக்காம சிந்திக்காம அந்த செயலை செய்ய ஆரம்பிக்கிறது தான் அவசர குடுக்கை. அப்படி செய்யும் பொழுது ஒரு செயலை செய்யும் பொழுது என்ன நடக்கும்னு தெரியாம நம்ம பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், பாதகமாக முடியும். அப்பதான் அவசர குடுக்க மாதிரி செய்யாது அப்படிம்பாங்க. 1000 காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலத்துக்கு உரியது அப்படின்னு பொருள். அடுத்தது கம்பி நீட்டல். கம்பி நீட்டல் அப்படின்னா சொல்லிக் கொள்ளாமல் செல்வது. அதாவது ஒரு விஷயத்துக்கு ஒண்ணு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்படியே சொல்லாம நழுவிடுவாங்க பாருங்க, அதான் கம்பி நீட்டுறது அப்படிம்பாங்க. காணல் நீர் அப்படின்னா இந்த கோடை காலத்துலாம் நீங்க சாலையில போகும்பொழுது தூரத்துல அந்த சாலையில எது தண்ணி நிக்கிற மாதிரி தோணும். சோ அதான் காணல் நீர் அப்படிம்பாங்க. இருப்பது போல் தோன்றும், தண்ணி இருக்கிற மாதிரி தோன்றும், ஆனா கிட்ட போய் பாத்தீங்கன்னா என்னது, இருக்காது. ஓகேங்களா? அதான் இருப்பது போல் தோன்றும் ஆனா இராது அப்படின்றது. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படிம்பாங்க. அது என்ன ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னா, ஒரு புக்குல வந்து சொரக்காய் படம் இருந்தா அந்த சொரக்காயை எடுத்து சமைச்சு குழம்பு வைக்க முடியுமானா முடியாது. சோ அதான் அதற்கான பொருள் பட்டறிவு இல்லாத படிப்பறிவு அப்படின்றாங்க. அடுத்தது தாளம் போடுதல் அப்படின்னா எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளல் தான் வந்து தாளம் போடுதல். இன்னும் சொல்ல போனா சைஞ்சக்கா அடிக்கிறதுன்னு கூட சொல்லலாம். என்னன்னா யாராவது ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா ஆமா ஆமா அப்படித்தான் 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 அப்படின்னு சொல்லி அப்படியே ஏத்துக்கிறது. அதுல என்ன உண்மை இருக்கு என்ன இது இல்ல அப்படிங்கறத புரிந்து கொள்ளாமல் பண்ணக்கூடியது. எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா தன் சிந்தனையின்றி சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவரைத்தான் எடுப்பார் கைப்பிள்ளை. வேற யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அதுபடி அப்படியே நடந்துக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு அந்த கைப்பாவை மாதிரி அவங்க என்ன சொல்றாங்களோ அது அப்படியே செயல்படுவதைத்தான் எடுப்பார் கைப்பிள்ளை அப்படிம்பாங்க. சுய சிந்தனை இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். அவளை நினைத்து உரலை இடித்தது போல அப்படின்னா எண்ணமும் செயலும் ஒத்து வராமல் இருப்பதுதான் அவளை நினைத்து உரலை இடித்தது அப்படிம்பாங்க. மலரும் மனமும் போல அப்படின்னா மலர்ல மனம் அப்படிங்கிறது என்ன இருக்கும், ஒன்றி இருக்கக்கூடியது. சோ எல்லா மலர்களிலும் மனமானது இருக்கக்கூடிய, ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு விதமான மனம் இருக்கும். சோ அதான் ஒற்றுமை அப்படின்னு அர்த்தம். இலவு காத்த கிளி போல, அது என்ன இலவு காத்த கிளி போலன்னா இலவு மஞ்சு மரத்துல அந்த காய் காய்ச்சிருக்கும்.
சோ அந்த காய் ஒரு நாள் பழுக்கும் பழுக்கும் சாப்பிடுவோம்னு அந்த கிளியானது என்ன பண்ணும், அந்த மரத்திலேயே வந்து காவ காத்துட்டு இருக்கும். ஆனா அந்த காய் என்ன பண்ணும், காய் முத்துனதுக்கு அப்புறம் பஞ்சா வெடிச்சு பஞ்சு தான் வெளியில வருமே தவிர அதுல பழம் எதுவும் இருக்காது. அதான் இலவு காத்த கிளி போல அப்படின்னா ஏமாற்றம் அடையும். அது பழம் வரும்னு நினைக்கும், நிறைய காய் வைக்கும் இந்த இலவ மஞ்ச மரத்துலலாம், நிறைய காய் இருக்கு பழம் பழுத்துரும் சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கும். ஆனா அது ஏமாற்றத்தை அடையும். ஓகேங்களா. அடுத்தது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னா பொறுமை. ஏன்னா தோண்டுபவரை இந்த நிலமானது என்ன பண்ணுது, தாங்கிக் கொள்கிறது. சோ அந்த மாதிரி பொறுத்து கொள்கிறது, அதான் பொறுமை. நன்பால் கலந்தமையால் திரிதல் போல அப்படின்றாங்க. சோ நன்பால், ஒரு நல்ல பால்ல வேற ஏதாவது ஒண்ணு கலக்கறதுனால திரிந்து போறதுதான் வந்து தீமையால் அப்படின்னு அர்த்தம். கலந்த தீமையால் திரிதல் போல அப்படின்னு வரும். ஓகேங்களா. நன்பால் கலந்த தீமையால். சோ நல்ல பால்ல ஒரு தீய விஷயம் கலந்துருச்சு அப்படின்னா அந்த பாலானது என்ன பண்ணிடும், திரிஞ்சு போயிடும். அப்ப கெடுதல் அப்படின்னு அர்த்தம். மரப்பாவை நாணல் உயிர் மறுட்டல் போல அப்படின்னா மயங்குதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அடுத்தது காட்டும் பளிங்கு போல அப்படின்னா வெளிப்படுத்துதல். அதாவது இன்னொரு விஷயம் எப்படி இருக்கு அப்படிங்கறது எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கக்கூடியது. அப்ப அடுத்த பொருளை காட்டக்கூடிய ஒரு பளிங்கு போல இருப்பது அப்படின்னா வெளிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். தாமரை இலை தண்ணீர் போல அப்படின்னா தாமரை இலையில தண்ணீரானது என்ன பண்ணாது, ஒட்டாது. சோதான் அப்ப பற்றி இல்லாமல் இருத்தலைத்தான் தாமரை இலை தண்ணீர் போல. ஏன்னா தாமரை இலையில தண்ணீரானது பற்றாது. சோதான் பற்றி இல்லாமல் இருத்தல். ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை போல அப்படின்னா ஊன்றுகோல் போல அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பொறுப்புளி புலியோடு சிலைத்த கோல் அப்படின்னா எதிரே நின்று போரிடுதல் அப்படின்னு பொருள். அடுத்தது செந்தமிழும் சுவையும் போல அப்படின்னா ஒற்றுமை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா தமிழுக்கு ஒரு சுவை இருக்கிறது, இந்த மொழிக்குன்னு ஒரு சுவை இருக்கிறது, அப்ப ஒற்றுமை. தாயை கண்ட சேயை போல அப்படின்னா இன்பம். ஏன்னா ஒரு குழந்தை வந்து ஒரு தாயை பார்க்காம பாத்துருச்சுன்னா அதுக்கு அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும், அதான் இன்பம், அதிக மகிழ்ச்சி. கண்கட்டு வித்தை போல அப்படின்னா மாயத்திரை. அடுத்தது பத்திரமாத்து தங்கம் போல. இது நம்ம என் குழந்தை வந்து பத்திரமாத்து தங்கம் அப்படிமோ, அப்ப உயர்வாக பெருமையாக கூறிக்கொள்ளுதல், அதான் பெருமை அப்படின்னு அர்த்தம். நாயும் பூனையும் போல அப்படின்னா பகை. ஏன்னா நாயும் பூனை என்ன பண்ணாது, கிட்ட நிக்காதுங்க. ஆனா இந்த காலத்துல எல்லாம் மாறிடுச்சு. அலை ஓய்ந்த கடல் போல அப்படின்னா அமைதியாக இருக்கும். ஒரு கடல்ல அலையே இல்லைன்னா எப்படி இருக்கும், அமைதியாக இருக்கும். அப்ப அலை ஓய்ந்த கடல்னா அமைதி. குன்றின் மேல் இட்ட விளக்கு போல அப்படின்னா பயன் உடைமை, பயன் வெளிச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு குன்றின் மேல விளக்கு வச்சோம்னா அது பல்வேறு ஒளியாய் பல இடங்களுக்கு தெரிகிற மாதிரி கொடுக்கும், ஒரு மிக பரந்த நிலப்பரப்பிற்கு தரும். சோ அதான் குன்றின் மேல் இட்ட விளக்கு போலன்னா பயனை தரக்கூடியது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அடுத்தது இலைமறை காய் போல அப்படின்னா வெளிப்படுதல் அப்படின்னு பொருள். ஆப்பறைந்த மரம் போலன்னா உறுதி. அரை கிணறு தாண்டியவன் போல அப்படின்னா ஆபத்து அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பாதி கிணற தாண்டிட்டு இருக்கவன் என்னது, ஆபத்து. ஆப்பசைத்த குரங்கு போல அப்படின்னா வேதனையில் சிக்குதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. சோ இதுதான் இந்த பகுதியில நம்ம பார்த்திருக்கக்கூடிய இந்த 125 தொடர்கள். இதுல ஒரு சில தொடர்கள்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு, பட் இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்கப்பட்டது. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நியூ சிலபஸ்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் அதனால இந்த பகுதியை தெளிவா படிச்சுக்கோங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நம்ம அடுத்த வீடியோல சொல்லுவோம். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் வீடியோ வந்து ஆல்ரெடி போட ஆரம்பிச்சாச்சு. ஸோ நிறைய வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் அப்கமிங் டேஸ்லயுமே சிலபஸ் வைஸ் வந்து உங்களுக்கு வரும். இது மட்டும் இல்லாம ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான சயின்ஸ்க்கு, மேக்ஸ்க்கு அண்ட் ஹிஸ்டரி, ஜியாகிரபி இதற்கான வீடியோ கிளாஸஸ்மே வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு உதவும் வகையில தயாரிக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கும் பயனுள்ளதா இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா உங்களோட சேர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் பகிருங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். For more videos, stay tuned with Be a Book. Thank you.